Hello everyone, welcome to a new video. So already Tamil Nadu government வந்து 10th 11th 12th எல்லாருக்குமே லீவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் வந்து ஓகே லீவ் கொடுத்துட்டாங்களே நம்ம படிக்க வேணாம் ஜாலியாக இருக்கலாம் தயவுசெய்து அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தோணும், ஓகே இனிமேல் தான் இதே மாதிரி போன வருஷம் என்ன ஆச்சு, கொரோனா கேஸ் வந்து ரொம்ப கூடிக்கிட்டே போச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாமே நடக்காமல் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் மனசுக்குள்ளே இருக்கும். பட் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, மேபி போர்டு எக்ஸாம் கூட நடக்காமல் போகுதுன்னு கூட வச்சுக்கலாமே. ஆனால் கண்டிப்பாக பார்த்தேன்னா நீ ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரிக்காகாச்சும் நீ பண்ண போவேன், கரெக்டாக இல்லையா? அப்போ டிகிரி பண்ண போகிறப்ப பார்த்தோன்னா உனக்கு 11th 12th தான் ஒரு பேசிக் மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் உனக்கு 11th 12th ப்ராப்பராக தெரியலன்னு சொன்னால் நீ டிகிரியில் போய் சஃபர் பண்ணுவேன். அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீ படிக்காமல் விட்டேன்னா நாளைக்கு கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான், சரியா? ஸோ அதே மாதிரி இந்த 15 days ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணனா நீ வந்து ஃப்யூச்சரில் ரொம்பவே நல்ல ஒரு ஸ்கோராக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு நாலேஜ் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கெயின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த 15 daysக்கு நீங்கள் எந்த மாதிரியும் ஷெட்யூல் பண்ணலாம். நான் கண்டிப்பாக இந்த டைம்லேருந்து இந்த டைம் இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா ஒரு பாடி கண்டிஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட் மென்டல் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து சும்மா ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ப்ராப்பர் ஷெட்யூல்னு சொன்னேன். நீங்கள் ரோபோட்ஸ் கிடையாது, நான் என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ நான் சும்மா ஒரு அவுட்லைன் கொடுப்பேன், நீங்கள் எதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் ட்ராப்பராக இருப்பீங்க, சரியா? ஸோ ட்ராப்பர் ஸ்டூடெண்ட் வந்து இந்த டைம் டேபிள் இந்த 15 days இல்லை, இனிமேல் வர எல்லா டேஸுமே இதை தயவு செய்து ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மோர் ஆர் லெஸ், சரியா? நீங்கள் வந்து ஒரு 6 o'clock எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, சரிங்களா? ஸோ 6 o'clock எந்திரிக்கிறீங்கன்னு சொன்னால், இல்லைன்னா ஒரு 5:30 எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 6 o'clock to 8 o'clock நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சிட்டிங் செஷன் கொடுக்க முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 to 10 கூட விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 to 12 இந்த இடத்துல நீங்கள் அசால்ட்டாக ஒரு சிட்டிங் கொடுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு 1/2 an hour பிரேக்கு, ஒரு 1 to 2 வரைக்கும் படிச்சுட்டு நீ 2 o'clock சாப்பிட்றேன்னு வச்சுக்கலாம். இல்லை ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வேணால் இதுக்கு முன்னாடியே சாப்பிட்றவங்களும் இருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, நான் வந்து உனக்கு ஹாஸ்டல் கிடையாது, உனக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இந்த ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு இதில் ஃபுல்லாக பார்த்தோன்னா உனக்கு கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீ இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 to 5, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 6 to 8, ஃபைனலாக பார்த்தோன்னா 9 to 11. ஸோ இதில் பார்த்தோம்னா 2, 4, 6, 8, 10, 11 hours ஆஃப் ஸ்டடிங் கண்டிப்பாக இதில் வந்துடும், கரெக்டாக இல்லையா? நல்லா பார்த்தோன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து லீனியட்டாக விட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா 2 hour பிரேக் டைம் இருக்கும் உனக்கு, சரியா? ஸோ இந்த 2 hour பிரேக் டைம் எதுக்காகனா, ஒரு சில டைம் என்ன ஆகும்னா நீ லேட்டாக எழுந்திரிச்சிருப்பேன், இல்லைன்னா என்ன நடக்கும், முன்னாள் நீ நாள் படிக்க வேண்டியது நீ படிக்காமல் இருந்திருப்பேன். ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நீ கவர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த இடத்துல உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைமும் இருக்கும். உனக்கு வேணும்னா இங்கே வர இந்த இடத்துல ஒரு 1 hour டைம் இருக்குது, இந்த இடத்துலையும் ஒரு 1 hour டைம் இருக்குது, கரெக்டாக? இந்த இடத்துல ஒரு 1 hour டைம் இருக்குது. இந்த 1 hour டைம் பார்த்தோன்னா நீ சாப்பிட்றதுக்காக, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா உனக்கு நம்ம டைம் ஸ்ப்ளிட் அப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ட்ராப்பருங்கிறவங்க பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒன்று நீட் எக்ஸாம் எழுத போவேன், இல்லைன்னா ஜேஇ எழுத போவேன். இதில் பார்த்தோன்னா உனக்கு மெயினாக இருக்க போகிறது 2 சப்ஜெக்ட், ஒன்று பிசிஎம் இல்லைன்னா பிசிபி, கரெக்டா? ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த டைமு, ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா நீ 12 hours ஆச்சு படிக்கணும். ஸோ இதில் பார்த்து நம்ம கொடுத்துருக்க இந்த டைம் கேப்பை நீ வந்து என்ன பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிவிட்டு நீ வந்து இது சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ மேபி என்ன பண்ணலாம், ஒரு சில பேர் 11 to 12 வரைக்கும் போகலாம். ஒரு சில பேர் பார்த்தோன்னா எனக்கு இல்லை நைட் நேரம் படிக்கிறது ஈஸி, நான் மார்னிங் வந்து ஒரு 7 o'clock தான் எந்திரிப்பேன் அப்படிங்கிறவங்க பார்த்தோன்னா நைட் வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தோன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஓகேவா? ஏன்னா நான் வந்து கரெக்டாக நீ 6 o'clock to 8 o'clock இங்கிலீஷ் படி அப்படின்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனம். ஏன்னா ஒரு சில பேருக்கு 6 o'clock to 8 o'clock பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டியே இருக்காது, சரியா? அவங்களுக்கு பார்த்தோன்னா ஈவினிங் டைம் வந்து படிக்கிறது நல்லாயிருக்கும். இங்கிலீஷ் மாதிரி ஃப்ரீயான சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிக்கலாம், சும்மா எப்பயாச்சும் ஒரு 10 to 15 minutes டைம் கிடைக்கிறப்ப சும்மா சம்மரி படித்தாலே போதுமானது, கரெக்டாக இல்லையா? ஸோ இது பார்த்தோன்னா உனக்கு மெயினாக ட்ராப்பர்ஸ்க்கான டைம் டேபிள். ஸோ பிசிஎம் இல்லைன்னா பிசிபி படிக்கிறவங்களுக்காக. இப்போ நல்லா பாரு, உனக்கு 3 சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்க போகுது. உன்கிட்ட டைம் எவ்வளோ இருக்குது நல்லா பாரு, 2 hour, இங்கே ஒரு 2 hour, இங்கே ஒரு 1 hour, அகெயின் 2 hours, கரெக்டாக? இதில் வந்து சப்போஸ் நீ 11 சப்ஜெக்ட் இருக்குன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 hours கொடுத்துக்க போகிற, மிச்சம் 2 சப்ஜெக்ட்டுக்கு 4 hours கொடுத்துக்கலாம்.
ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தேன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீ வந்து ஃபிசிக்ஸ்க்கு 4 hour கொடு, ஓகேவா? பயாலஜி எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறவங்க பார்த்தோன்னா பயோக்கு 3 hour கொடுத்துக்கோ, கெமிஸ்ட்ரிக்கு 4 hour கொடுத்துக்கோ, சரியா? ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து இப்போ ரொம்ப டஃப்பாக இருக்கும், பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால அவங்களுக்கு அது பாட்டுக்கு வரும். அப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. லேட்டர் ஸ்டேஜில் போகிறப்ப பார்த்தனா நீ பயாலஜி வந்து நிறைய டைம் ரிவைஸ் பண்ணணும், ஃபிசிக்ஸ் வந்து சும்மா ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் போதும். அப்போதைக்கு ஃபிசிக்ஸ்க்கு ஒரு 3 hour, பயாலஜிக்கு 4 hour நீ ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதே வந்து ஐஐடி மாதிரி எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு பார்த்தோன்னா மேத்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ கண்டிப்பாக மேத்ஸ்க்கு ஒரு 4 hour. இப்போ உனக்கு சாய்ஸ் இருக்குது, உனக்கு ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்கா இல்லை கெமிஸ்ட்ரி கஷ்டம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ்க்கு 4 hour கொடுத்துரு, கெமிஸ்ட்ரிக்கு 3 hour கொடுத்துரு. லேட்டராக போக 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 பார்த்தோன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் லாஸ்ட் மினிட் உட்காந்து படிக்க வேண்டிய ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கோ, இதை வந்து ஸ்விட்ச் அவுட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் நீயா உட்காந்து உனக்காக ரெடி பண்ணிக்கோ. ரெடி பண்ணிவிட்டு நீ உட்காந்து படிக்க ஆரம்பி, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோன்னா 11th 10th, ஸோ 10th 11th 12th. ஸோ 10th and 12th சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும், கரெக்டாக இல்லையா? 10th அப்படி இல்லைனா 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோன்னா சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ கம்ப்ளீட் ஆனதுனால இனிமேல் ஆன்லைன் கிளாஸில் அவங்க டீச் பண்ண போகிற விஷயங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மிஞ்சி போனால் என்ன பண்ணலான்னா நீயே உட்காந்து படின்னு சொல்லலாம். ஸோ நீ ஸ்கூலில் போய் உட்காந்துருக்கேன்னா நீ உன்னை உட்கார வச்சு படிக்க சொல்லலாம். பட் ஆன்லைனில் என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியல. மேபி என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை டெஸ்ட் எழுத சொல்லி அனுப்ப சொல்லலாம், சரியா? ஸோ ஒரு சில ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா லீவ்னால லீவ் விட்டுறலாம். பட் நிறைய ஸ்கூலில் அது பண்ண போகிறது இல்லை. கண்டிப்பாக எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வச்சு உன்னை வந்து அங்கே வந்து எங்கேஜ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா 9 o'clock 3 o'clock வரைக்கும் இந்த டைம் ஃபுல்லாக நீ ஸ்கூலில் இருக்க போகிற. ஆன்லைன் கிளாஸில் வந்து 9 6 o'clock வரைக்கும் உட்கார வைக்கிறதுலாம் ரெண்டு சைடுமே டைம் வேஸ்ட்டு தான், ஓகே? டீச்சர்ஸோட டைமும் வேஸ்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸோட டைமும் வேஸ்ட்டு. ஏன்னா ஆன்லைன் கிளாஸை நீங்கள் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக உட்காந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஸோ மேபி ஸ்கூல் வந்து 9 to 3 o'clock வரைக்கும் மாற்றுறாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ கூட நல்லா போகிறோம், உனக்கு மார்னிங் ஒரு செஷன் இருக்குது 8 o'clock 6 o'clock to 8 o'clock, 6 o'clock to 8 o'clock. ஈவன் பார்த்தோன்னா இது 8:30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீ வந்து இனிமேல் வந்து ஆன்லைன்னால நீ சும்மா போய் உட்காரதா போகிற, கரெக்டாக இல்லையா? ரெடி ஆகிட்டு நம்ம கிளம்பி போய் அந்த கதை எதுவுமே இருக்க போகிறது இல்லை. ஸோ நீ என்ன பண்ணலாம், 6 o'clock to 8 o'clock வரைக்கும் அசால்ட்டாக ஒரு சிட்டிங் கொடுக்கலாம். இப்போ பார்த்தோன்னா இந்த டைமிங், சரியா? இந்த டைமிங்கில் கண்டிப்பாக கிளாஸில் வந்து மேபி உனக்கு என்ன பண்ணல, ரிவிஷன் கொடுக்கலாம், சரியா? இப்போ சப்போஸ் டீச்சர் வந்து நாளைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு லெசனை ரிவிஷன் கொடுக்க போகிறாங்கன்னா, சப்போஸ் நாளைக்கு ஒரு லெசனை ரிவிஷன் கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் நீ என்ன பண்ணிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபிசிக்ஸில் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை ரிவிஷன் கொடுக்க போகிறாங்க, ஓகேவா? அப்போ நீ என்ன பண்ணிக்கணும், அதுக்கு முன்னாடி நாளே இந்த இடத்துல உனக்கு டைம் இருக்குது பாரு, 3 o'clock முடிய போகுது. நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 to 6, 6 to 8, அடுத்து 9 to 11 இந்த இடத்துல பார்த்தனா கூட உனக்கு இங்கே பாரு, இந்த இடத்துல ஒரு 3 சிட்டிங் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சிட்டிங். ஸோ மோஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா சப்போஸ் வந்து பயோ ஸ்டூடெண்ட்னு சொன்னால் அவங்க வந்து பிசிஎம் இல்லைன்னா பிசிபி அப்படி எடுத்துருக்க மாட்டாங்க, பிசிஎம்பி 4 சப்ஜெக்ட்டும் தான் எடுத்திருப்பாங்க, கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி 4 சப்ஜெக்ட் இருக்க போது ஒரு சப்ஜெக்ட் நீ 2 hours சிட்டிங் கொடுக்க போகிற, சரியா? ஸோ இதுதான் உன்னோட ஷெட்யூலாக இருக்கணும். இது வந்து நீ 11 ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துக்கலாம். சப்போஸ் அவங்க 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல கிளாஸ் இருக்க போதுன்னா மற்ற நேரத்தில் அவங்க டெய்லி உட்காந்து 2 hours படிக்கலாம். இதில் வந்து எந்த மாற்ற கருத்தும் கிடையாது, ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டே அவங்க என்ன டீச் பண்ண போகிறாங்களோ அதையும் நீ படிச்சுட்டு போகணுன்னு வச்சுக்கலாமே. நீ வந்து அந்த இடத்துல ரிவைஸ் பண்ணது உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கும், சரியா? ஸோ அதான் என்னோட கருத்து. அது இல்லாமல் டீச்சர்ஸ் என்ன சொல்லலாம், சப்போஸ் டீச்சர்ஸ் வந்து உனக்கு வந்து டெஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ முன்னாடி நாள் வந்து அந்த டைமில் அதை வந்து படிச்சுக்கோ. அதே மாதிரி பார்த்தோன்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்து இப்போதைக்கு சப்போஸ் வைக்கிறாங்கன்னா, ஏன்னா வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணல, அப்போ இந்த டெஸ்ட் வந்து உனக்கு வந்து கண்டிப்பாக போர்டு எக்ஸாம் கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. அதனால இந்த டெஸ்ட் வந்து நீ லீனியண்ட்டாக கூட எழுதிக்கோ. அதாவது என்னன்னா நீ வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே படித்து போய் எழுதணும்னு இல்லை, சரியா? இதில் கொஞ்சம் மார்க் கம்மியானாலும் பிரச்சனை கிடையாது. நான் எதுக்காக இது சொல்கிறேன்னா, நீ உட்காந்து ஃபுல் லெசன் படிக்கிறத விட அவங்க டெஸ்ட்டில் என்னென்ன கேள்வி கேட்பாங்களோ அதான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கேள்வி அவங்க டெஸ்ட்டில் கேட்டதுக்கு அடுத்த நாள் அன்றைக்கி ஈவினிங் உட்காந்து என்ன பண்ணிக்கும், அந்த டைமில் ரிவைஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? கொஞ்சம் லூஸ் தனமாக தோணும், பட் இது பார்த்தோன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டான மெத்தடு. ஏன் அப்படின்னா நீ சப்போஸ் வந்து 2 hours உட்காந்து படிக்கிறேன்னு கண்டிப்பாக நான் ஃபுல் லெசன் படிக்க முடியாது. பட் நீ படிக்கிறது தெளிவாக படிச்சுக்கோ. டெஸ்ட்டில் அவங்க வச்சதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் இருக்கும் பார்த்தியா, அதை வந்து நல்லா தரவு பண்ணிக்கும்.
இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி பண்ண சொல்லலாம். செல்ஃப் ஸ்டடி பண்ண சொன்னாங்கன்னா அந்த டைம் நீ வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உனக்கு அந்த ஹவர்ஸை வந்து இந்த ஸ்டடியில் சேர்த்துக்கோ. அப்போ என்னது ஆல்ரெடி படிக்கிறது இல்லாமல் இங்கேயும் உட்காந்து கொஞ்சம் படிச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிக்கோ. சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் உன்னை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க, நீ பாட்டுக்கு உட்காந்து படினா நீ இந்த மாதிரி ஒரு டைம் டேபிளில் ஃபாலோ பண்ணிக்கோ. இதில் ஒரு எக்ஸ்ட்ரா 1.5 hour 2 hours என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஒரு 2 hours பிரேக் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பிரேக் இருக்குது, இங்கே பிரேக் இருக்குது, இங்கே பிரேக் இருக்குது. அண்ட் 7 hour ஆஃப் ஸ்லீப்பிங் டைமும் கொடுத்துருக்கு. ஸோ 6 hour போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீயா வந்து உனக்கு அரேஞ்ச் பண்ணிக்கோ. சரியா? ஸோ நல்லா பாரு, சப்போஸ் நீ 10th 12th அப்படின்னு சொன்னால் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 4 யூனிட்ஸ் இருக்க போகுதா, ஒன்ட்ட பார்த்தோன்னா 15 days டைம் இருக்குது. 15 days டைம் இருக்குது. சப்போஸ் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து இந்த 2 hour செட்டிங்கில் பத்தாது, ஓகேவா, அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கோன்னா, சப்போஸ் இன்னைக்கு வந்து 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கோ, பயாலஜி 1 எடுத்துக்கோ, மேத்ஸ் 1 எடுத்துக்க. சரியா? ஸோ பயோ வந்து மார்னிங் 2 hour, இங்கே 2 hour பயாலஜி படிச்சிருக்கோ, இந்த இடத்துல 2 hours பார்த்தோன்னா, இல்லைன்னா இப்படி வச்சுக்கோ, பயோ மேத்ஸ், ஓகேவா. ஸோ ஒரே சப்ஜெக்ட் உட்காந்து 4 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருந்தாலும் உனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்போ பயோ மேத்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோ. அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பயோ மேத்ஸ் கரெக்டாக. அப்போ இந்த மாதிரி பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் 14 days தான் நீ படிக்கவே போகிறேன்னு வச்சுக்கலாமே, இல்லைனா இது 16 மாற்றிக்கலாம், நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும். ஸோ 16 days இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த 16 days பார்த்தோன்னா இதே மாதிரி 4 set of days பிரிச்சுக்கு வராமா. சரி, எப்படி சொல்கிறேன்னா, நல்ல பார், இதை வந்து 8 days அண்ட் இது வந்து 8 days. இந்த 8 days என்ன பண்ண போகிற, பயோ மேத்ஸ். இங்கே என்ன பண்ண போகிற, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த 8 daysல நீ நல்லா பாரு, உன்கிட்ட படிக்க போகிறதுக்கு 4 யூனிட் தான் இருக்குது. ஒரு சப்ஜெக்டுக்கு கரெக்டாக 4 units இருக்குது. ஒரு சப்ஜெக்டுக்கு ரஃபாக பார்த்தோன்னா நல்லா பாரு, 8 days இருக்குது, 4 units இருக்குது. கரெக்டாக? அப்போ 8 days இருக்குது, 4 unit இருக்குன்னு சொன்னால் ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு நீ 2 days எடுத்துக்கலாம். 2 daysல 1 unit. அதே மாதிரி 2 daysனு சொன்னால் எவ்வளோ நேரம்னா, பயோ 2 hour மார்னிங் இருக்கும், ஈவினிங் ஒரு 2 hour இருக்குது. அப்போ 4 hour ஆயிடுச்சா. அப்போ நெக்ஸ்ட் டேஸும் 4. அப்போ டோட்டலி 8 hours இருக்க போகுது ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு. ரஃப்லி 8 hours. 8 hours நீ வந்து ஒரு யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் போதுமானது. சரியா? ஸோ இந்த மாதிரி நீ ஃபாலோ பண்ணிக்கோ. சரியா? ஸோ 8 hours வந்து ஒரு யூனிட் படிக்க போகிறேன். அதுக்காக நான் எல்லா லெசன் 8 hours படிப்பேன், நான் வந்து ஒரு சில லெசன் சீக்கிரம் முடிச்சிட்டப்ப நான் என்ன பண்ணுறது, வெட்டி டைமில் உட்காந்து ஊர் சுற்றலாம். நோ, அந்த மாதிரி பண்ணாத. ஒரு லெசன் சின்னதாக இருக்கா, அப்போ அடுத்த லெசனுக்கு நீ நிறைய டைம் கொடு. சரியா? ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோ. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தோன்னா, உன்னோட MCQ கொஸ்டினாக இருந்தாலும் சரி, நியூமரிக்கலாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் போட்டு பார்த்துக்கோ. ஸோ ஃபிசிக்ஸில் வந்து இந்த MCQ நியூமரிக்கலில் உனக்கு டவுட் இருக்குன்னா நீ வந்து கமெண்ட் பண்ணு, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ உனக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா நீ சொல்லலாம். தேங்க்யூ.